ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்ட் த்ரீ கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குங்க கைஸ், ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. நீங்களாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்குள்ளே எப்பட்றா அதுக்குள்ளே பிளாட்டினம் 4 போனேன் எப்பட்றான்னு கேட்பீங்க கைஸ். நான் வந்து சும்மா தான் நான் உண்மையாக சொல்லிடுறேன். நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணேன் கைஸ். அப்புறம் இப்போ வேறு என்னாச்சுன்னு தெரியல கைஸ். ஹானர் ஸ்கோருன்னு இருக்குது. ஹானர் ஸ்கோர் போகணுன்னா லோன் உல்ஃப் போகணுன்னா கைஸ். அது மட்டும் அந்த 2 லோன் உல்ஃப் போயிட்டு வந்துடுறேன் கைஸ். ஏதாவது நல்லதாக நடந்துச்சுன்னா காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டே ஏஎம்டபிள்யூ எடுத்துட்டேன். யாரும் தெரில, புஷ்பராஜா. நான் ஏஎம்டபிள்யூ நல்லா அடிப்பேன் கைஸ். இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே விளையாடுவேன். ஏன்னா இத்தனை நாள் விளையாண்டதுனால கொஞ்சம் நல்லாவே விளையாடுவேன். பின்னாடி இருந்து வந்த மட்டும் ஐயோ ஒருத்தன் முடிச்சிட்டான். யார்ரா நீ கையில் அடிக்கிற? அவ்வளோதான் கைஸ், இவனையும் முடிச்சாச்சு. கைஸ் 2 ரவுண்டு ஜெயிச்சாச்சு கைஸ் ஈஸியாக. நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வரணும். கடவுளே அப்பா அடி. உட்பேக்கர், டெசர்ட் ஈகிள், இன்னொரு உட்பேக்கர். ஓகே கைஸ், இப்போ பக்கா கைஸ். ஒன்ட்டா வச்சு மண்டையிலே போடுறோம். வெறித்தனமான புயா எடுக்கிறோம். எனக்கு இந்த உட்பேக்கர் பார்க்க மீன் மாதிரி இருக்குது கைஸ். ஐயோ இந்த பக்கம் வரமாட்டானுங்களே அவனும். பாவிங்களா இவனுங்க அழுத்தி பிடி வீரர்களா. சூப்பர், செம மேட்ச்சு. அவ்வளோதான் என் டீம் அவ்வளோதான் கைஸ். இந்த ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு வாங்க போகலாம். டென்னிஸ் பாண்டே மங்கூஸ் இப்படி தான் வருவான். அவ்வளோதாங்க. ஏங்க ஏன் கில் எடுத்துட்டாங்க அவங்க பைத்தியம். அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடலாங்க. ரொம்ப எல்லா கம்ப்ளைண்ட்டும் போட்டு ஹானர் ஸ்கோர் பிச்சுக்கு போட்டு ஹானர் ஸ்கோர் போகிறதுக்கு தான் விளாட்றானுங்க. இதில் வந்து ஹானர் ஸ்கோர் வாங்குறானுங்க. FF நைஃப் நல்லா இருக்குங்க. எடுத்துருக்கான் பாருக்க அண்ணன். ஐயே ஏங்க என்னங்க இதெல்லாம் நியாயம்? அவனை எப்படியா சாவடி. ஏங்க ஹேங்காது, வெளியே வா நீ. ஓய் கைஸ் ஹெல்த் இல்லை கைஸ். யாராம மண்டையிலே வச்சு முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு புயா. இன்னும் ஒரு லோன் உல்ஃப் போட்டாலும் ஜெயிச்சிடலாம். கைஸ் இப்போ மரணமான சுச்சுவேஷனில் இருக்கு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில கைஸ். இந்த ரவுண்டில் வாங்கடா முடிஞ்சாடி பயந்தாங்க. ஃபஸ்ட் 2 ரவுண்டு எங்களை ஈஸியாகவே அடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஒழுங்காக விளையாடல. போச்சு ஓய் அவ்வளோதான் கைஸ். எங்கள் ஹேங் ஆயிடுச்சுங்க திடீர்னு. சரி விடுங்க, அவ்வளோதான். இப்போ ஹானர் ஸ்கோர் போயிடுச்சு. நம்ம ஒரே ஒரு 2 மேட்ச் போட்டு போகலாம் கைஸ். என்ன கோழியா?
யாருங்க அவங்க கோழியை விற்றுக்கிட்டு. சாப்டர் 2 ஃபுல்லி இதெல்லாம் தேவையில்லை. டக்குன்னு வாங்கடா டீடு டக்குன்னு தான் மேட்ச்குள்ளே வந்துடுச்சு கைஸ். இந்த ரவுண்ட் வெறித்தனமான புயா எடுக்காமல் போகக்கூடாது. வெடி வெடிக்கும் ஒரு போடுங்க கைஸ். இன்னைக்கு மரணமான அடி இருக்குங்க. MA4 இருக்கு. MA4 = to God. அதாவது என்கிட்ட கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு மரண அடி தான். எனக்கு இந்த கேம்லேயும் பிடிச்ச கன்னா MA4 தான் நான் சொல்லுங்க கைஸ். ஏன்னா அதான் சுவாமையாக இருக்குது. சுவாமையாக இல்லை, செமையாக இருக்குது. கடவை நல்ல வேலை அன்சைட் போட்டானுங்க. ஏர் ட்ராப் மேலே போய் இப்போலாம் விழுந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஏர் ட்ராப் மேலே போய் விழுந்தா செத்து போயிடும். இப்போல்லாம் பார்த்துட்டேன். டே அவன் சுரிக்கன் வச்சுருப்பாங்க தெரியுது. சுரிக்கனே தான். ஏங்க மரணங்க சுரிக்கன் வச்சு முடிச்சிட்டாங்க. பின்ன நம்ம என்ன யூஎஸ்பி தாங்க வச்சுருக்கோம். முடிச்சு விட்டு என்ன ரிவைவ் பண்ணுறா. அங்கே இருக்காண்டா ரிவைவ் பண்ணுறா. ப்ளீஸ்ரா அவனை முடிக்க மாட்டாங்க, செத்து போயிடும். சாமடா அல்டிமேட்ரா நீ தான்டா. நோ யூஸா ஏங்க நோ யூஸ் தாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். ஓகே, இந்த ரவுண்டு யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதாதடா. கைஸ் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். நம்ம ஹாரர் கேம்ஸும் போடுவேன், எல்லா கேம்ஸுமே போடுவோம். ரோப்ளாக்ஸ் போடலாம் நான் நினைக்கிறேன் கைஸ் அடுத்த கேம் ப்ளே. ஸோ தட் நீங்கள் என்ன ரோப்ளாக்ஸில் எந்த கேம் போடலான்னு சொல்கிறீங்களோ அந்த கேம் போடுறேன். பார்த்துட்டேன். எங்கள் அப்பா சாமியே, இங்கே தாண்டா ஒரு பண்டிலே இருக்குது. பண்டில்னா ஒருத்தனை முடிச்சிட்டேன். என்னடா அத்தனை ஏறி போயிடலாமா கைஸ்? என்னங்க எல்லோரும் பயந்தாங்கோலிங்க. போடு மரணமானி அடி. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு கைஸ். யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதாதீங்க. நீ இப்போ தான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், புரிஞ்சா? யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதக்கூடாது அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த ரவுண்டில் அடிக்கிறோம் கைஸ். இந்த டீம் வச்சுருக்கிற வரைக்கும் அடிக்க முடியாது கைஸ், இல்லைன்னா அடிக்கலாம் கைஸ். நான் 6, 7, 8 ஏஸ் அடிச்சிருக்கேன். வாங்கடா அந்த சைடு, எப்பயுமே வருவானுங்க பாட்டு பசங்க. இப்படி போயிரு. இப்படியே நிற்போம், எவனாவது வருவானுங்க. அப்படின்னா வேணாம். அப்படி இங்கே வராங்க மொக்கவங்க, நம்மளே செத்து. சொல்லி வா என் மோல்ல. ஓய் யாரா நீ? ஏங்க ஜஸ்ட் மிஸ்டு போச்சுங்க. பின்னாடி இருந்து அடிச்சிட்டானா அவன் வேற. சரி அதாங்க வாய்ப்பில்லை, ரிவ்யூலாம் பண்ண மாட்டானுங்க. கிவ் கொடுத்து போயிடலாம். எங்கள் பேர் எங்கே விட்றான்னு. அவ்வளோதாங்க இந்த ரவுண்டில் வெற்றிகரமாக தோத்தாச்சு. வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. நான் தான் வெற்றிகரமாக தோத்தாச்சுன்னு இருக்கேன். இந்த ரவுண்டு இந்த MP40 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணா முன்னாடி போகிறது பெரிய விஷயம் இல்லை, பின்னாடி இருந்து வர்றதாண்டா பெரிய விஷயம். நோ யூஸ். எத்தனை கில் அடிச்சிருக்கான்? 1 கில்லு. சிரிப்பாக இருந்துங்க இவனுங்களை பார்த்தா. நான் வெறும் 612க்கே 2 கில்லு. அவனுங்க 1275லாம் 1 கில்ல இருக்கானுங்க பாட்டுக்கிட்டிங்க. பின்ன நான் செகண்ட் ரவுண்டில் அடித்தேன், தேர்ட் ரவுண்டில் அடிக்கலை. கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுத்தேன். 24ம் பண்டிலாக போயிட்டானுங்க. எங்கள் டீம்மேட்டையும் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா சாவுங்கள நான் பின்னாடி இருந்து வடிக்கணும்டா. போடு.
போடு காய்ச்சி போடுங்க காய்ஸ். 2 கில்லு காய்ஸ். ஓய் இங்கே ஒருத்தர் ஏங்க என்னால் அடிக்கவே முடியலங்க. போச்சு கைஸ், அவன் ஏசி எடுத்துட்டான் கைஸ். கைஸ் இந்த ரவுண்டை தரமாக ஜெயிச்சாச்சு கைஸ். MP40 இது ஐயோ அது எடுக்க முடியல. பரவாயில்ல விடுங்க, ஏன்னா தந்தால் நல்லாயிருக்கும். தரமாட்டானுங்க வேறு. முதல்ல ரிப்பேர் பண்ணிக்கலாம் கைஸ். அதனால் வாரத்துக்கு 3 அதாவது 3 இந்த கேம் ப்ளே தான் கைஸ் போட முடியும். 3 கேம் ப்ளே தான் கைஸ் போட முடியும். மற்ற நாள் எந்த வேணாலும் வரலாம் கைஸ். டே அவ்வளோதான் கைஸ், 3க்கு 3ன்னு வந்தாச்சு. எப்போ இருந்தாலும் நம்ம தான் லீடிங், அதனால் நோ ப்ராப்ளம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் கைஸ். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் இப்போ. ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட், ஆனாலும் நம்ம தான் லீடிங். டீச்சர் லக்கா ஜிமி என்னப்பா ஏஸ் அடிச்சோடனே ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்க? வாய்ப்பில்லை லக்காவின். இங்கே போகக்கூடாது. மிஸ்டர் பாபி பேரை பாருங்க, மிஸ்டர் டாகி பாபி அப்படின்னு வச்சுக்கிறேன். நார்மலாக வைக்கணும் பேரை. ராமு கிஷோரு ஓத்தா. இங்கே தான் இருக்கான். மண்டையிலே அடிச்சு நாக் டவுன் பண்ணியாச்சு. Please, no use. You can do it, only one boy. நீ நினைச்சா ரிவை கூட பண்ணலாம். ப்ளீஸ் நோ யூஸ். கம் ஆன், யூ கேன் டூ இட். நோ யூ. கையில ஆகாசம் கொண்டு வச்ச வாசம் அப்படின்னு. ஓகே கைஸ் இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் மேப் வந்திருக்கு. டே மறுபடியும் அந்த டீம் வந்தீங்கன்னா சும்மாவே விட மாட்டேன்டா. இதில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் மட்டும். கைஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தோத்தாச்சு. ஏன்டா என் டீமுக்கு மட்டும் இப்படி வரீங்க? விடுங்க, செகண்ட் ரவுண்ட் பார்த்துக்கங்க. பேசாமல் இந்த கன் எடுத்துக்கலாம், ஒரு க்ளோவல் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது நல்லதாக கிடச்சா காமிச்சு. கைஸ் செகண்ட் ரவுண்டில் நம்ம ஒரு கில் அடித்தோம், இன்னொரு நாக் டவுன் பண்ணோம். அதுக்குள்ளே நம்மளை முடிச்சிட்டானுங்க கைஸ். ஷட், கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. இந்த ரவுண்ட் பார்த்துக்கலாம் கைஸ். செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சாச்சு கைஸ். 2 கில்லு, தரமான ஹெட்ஷாட்டு. எஸ் வீடியோவில் ஜம்ப் ஹெட்ஷாட்டு, அந்த மாதிரி ஹெட்ஷாட் தாங்க கைஸ் இருக்கிறதுலே பயங்கரமான ஹெட்ஷாட். ஜம்ப் பண்ணி ஒரு ஹெட்ஷாட் அடித்தேன், அப்புறம் இந்த MP5 வச்சு அழுத்தி ஒரு ஹெட்ஷாட் அடித்தேன். இந்த ரவுண்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் ரவுண்டு. அருமை நினச்சான், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 112 டேமேஜ் கொடுத்துருந்தேன். எனக்கு அவன் 20ல் விட்டான். அதான் 20னா என்கிட்ட 20 டேமேஜ் தான் இருந்துச்சு. அவன் நினச்சான் இவனை ஈஸியாக அடிச்சிடலாம் ஏறி போனாலே அப்படின்னு நினச்சிட்டு ஏறி வந்தான். இங்கே திடீர்னு என்னை பக்குன்னு ஆக்கிட்டான். வெயிட் பண்ணுங்க, இங்கே தான் இருக்காங்க. அவ்வளோதான், இங்கே அவனும் நாக் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, இவனை விடவே கூடாது. போடுங்க மக்களே. அவ்வளோதான் கைஸ், 2க்கு 2னே வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த ரவுண்டு 3 கில் அடித்து ஜெயிச்சாச்சு கைஸ். இந்த லாஸ்ட் கைஸ் இன்னும் ஒரே பார்த்துட்டேன். கைஸ் ஆமாம், ஒரே ஒருத்தன் தான் கைஸ்.
கைஸ் ஒரே ஒருத்தனை மட்டும் எப்படியாவது அடிச்சிடணும் கைஸ். பேசாமல் கீழே குதிச்சு அழுத்திடலாம் கைஸ், வேறு வழி இல்லை. நம்மக்கிட்ட ஊய் அவ்வளோதான் கைஸ், ஒரு 1 டேப் பிடிச்சி முடிச்சாச்சு. ஓகே கைஸ், மரணமான கேம் பிளே கைஸ். இதுதான் செம்மையான ரிவெஞ்ச் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த ரிவெஞ்ச் பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அருமன் என்ன பண்ணான், ஃபஸ்ட் ரவுண்ட் ஒன்று அடிச்சு பெருமையாக சொன்னான். அப்புறம் அடுத்த லாஸ்ட்டு 4 ரவுண்ட் என்ன ஆச்சு, இந்த நம்ம ஐயோ பாட வந்து மரணமான சரியான செமையான கேம் பிளே கொடுத்து சூப்பரான இது அடித்து ஜெயிச்சிருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.